ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகாராஷ்டிர துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவாரின் தனி விமானம் பாராமதி ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது. அஜித் பவார், 2 பைலட் உட்பட விமானத்தில் இருந்த 5 பேரும் உடல் கருகி பலியாகினர். இந்த கோர சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. இதற்கிடையே விபத்து நடந்த விதம், சம்பவத்தை நேரில் பார்த்தவர் அளித்த பேட்டி இப்போது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற அஜித் பவார் இன்று காலை புனேயில் உள்ள பாராமதிக்கு சிறிய ரக தனி விமானத்தில் புறப்பட்டார். காலை 8:10 மணிக்கு மும்பை ஏர்போர்ட்டில் விமானம் புறப்பட்டது. உள்ளே அஜித் பவார், 2 பைலட், பாதுகாப்பு வீரர், உதவியாளர் என 5 பேர் இருந்தனர். மும்பையிலிருந்து சரியாக 256 கிலோமீட்டர் தூரத்தில் பாராமதி உள்ளது. விமானத்தில் செல்ல கிட்டத்தட்ட 45 நிமிடமாகும். அஜித் பவாரின் தனி விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் இதன் புறப்பாடு குறித்து பாராமதி ஏர்போர்ட்டுக்கு பைலட்டுகள் தகவல் தெரிவித்தனர். பின்னர் பாராமதி ஏர்போர்ட்டிலிருந்து 55.6 கிலோமீட்டர் தூரத்தில் விமானம் வந்தபோது ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறையை பைலட்டுகள் தொடர்பு கொண்டனர். அந்த நேரத்தில் புனே வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி கண்காணிப்பில் விமானம் விடப்பட்டது. அப்போது பாராமதி பகுதியில் பனிமூட்டம் நிலவியது. இது பற்றி விமானத்தை இயக்கிய பெண் பைலட் ஷாம்பவி பதாக்கிடம் எச்சரித்த கட்டுப்பாட்டு அதிகாரி விவேகத்துடன் விமானத்தை தரையிறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அப்போது எந்த அளவு பனிமூட்டம் மற்றும் பார்வை தெளிவு இருக்கிறது என்று கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் பைலட் கேட்டார். அதற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பார்வை தெளிவு இருப்பதாக அந்த அதிகாரி சொன்னார். 3 கிலோமீட்டர் பார்வை தெளிவு என்பது சிறிய ரக விமானத்தை தரையிறக்க போதுமானதுதான். இதையடுத்து விமானத்தை தரையிறக்க அனுமதி கிடைத்தது. ரன்வே நம்பர் 11 விமானத்தை தரையிறக்க பைலட் முயற்சி செய்தார். ஆனால் எதிர்பார்த்ததை விட பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. விமானத்தின் உயரத்தை குறைத்த பைலட்டுக்கு பார்வை தெளிவு கிடைக்கவில்லை. உடனே கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட பைலட் விமான ஓடுபாதை தனக்கு தெரியவில்லை என்று கூறினார். உடனே கோ அரவுண்ட் முறையில் விமானத்தை இயக்க பைலட்டுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இது ஒரு வழக்கமான சம்பிரதாயம். தரையிறக்க முடியாத நேரங்களில் மீண்டும் வானில் வட்டமடித்து கிளியரன்ஸ் கிடைத்ததும் விமானத்தை தரையிறக்க வேண்டும். இதை ஏற்று மீண்டும் விமானத்தின் உயரத்தை அதிகரித்த பைலட் வானில் வட்டமடித்தார். மீண்டும் தரையிறங்கும் பொசிஷனுக்கு வந்ததும் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டார். இப்போது ரன்வே கிளியராக தெரிகிறது என்று கூறி தரையிறங்க அனுமதி கோரினார். உடனடியாக விமானத்தை தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு நடக்கும் போது நேரம் காலை 8:34 மணி. பொதுவாக லேண்டிங் கிளியரன்ஸ் கிடைத்ததும் அதை உறுதி செய்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு ரிப்ளே பைலட்டிடமிருந்து வரவில்லை. விமானம் சைலண்ட் மோடுக்கு போனது. அடுத்த 9 நிமிடம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. சரியாக 8:43 மணிக்கு கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை முற்றிலுமாக விமானம் இழந்தது. விமானத்தில் இருந்து எந்தவிதமான சிக்னலும் வரவில்லை. அடுத்த 3 நிமிடத்தில் சரியாக 8:46 மணிக்கு ரன்வேயில் இருந்து சிறிது தூரத்தில் தீப்பிழம்பும் புகை மூட்டமும் தெரிந்தது. சரியாக ரன்வேயில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் தரையில் மோதி விமானம் வெடித்து சிதறிவிட்டது. 20 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது விமானத்தின் சிக்னல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் விமானம் தாழ்வாகவும் மணிக்கு 237 கிலோமீட்டர் வேகத்திலும் விமானம் பறந்திருக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. ரன்வேயிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் விமானம் நொறுங்கியதும் ஏர்போர்ட் ஊழியர்கள், மீட்பு படையினர், உள்ளூர் மக்கள் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. உடனடியாக யாருக்கும் உதவி செய்ய முடியவில்லை. விமானத்தில் இருந்த அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேரும் உடல் கருகி இறந்தனர். யாரையும் அடையாளம் காண முடியவில்லை.
அஜித் பவார் கட்டியிருந்த கைகடிகாரத்தை வைத்து அவரது சடலத்தை கண்டுபிடித்தனர். ஸ்பாட்டில் இருந்த மக்கள் பலர் கதறி அழுவதை கேட்க முடிந்தது. விமானம் விழுந்து நொறுங்குவதை நேரில் பார்த்தவர் மனமுடைந்து பேசினார். நான் தான் விமான விபத்தை நேரில் பார்த்தேன். லேண்ட் ஆக வந்த விமானம் வேகமாக கீழே இறங்கியது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று பதைத்தேன். சில நொடிகளில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது. ஸ்பாட்டில் தீப்பிழம்பும் புகையும் தெரிந்தது. என் கண் முன்னால் நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. பைலட் எவ்வளவோ முயன்றும் அவரால் விமானத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தோன்றியது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதும் பலமுறை வெடிக்கும் சத்தம் கேட்டது. உடனே நிறைய பேர் ஓடி சென்றோம். தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. அடுத்த சில நொடிகளில் விமானம் தரையிறங்க வேண்டிய நேரத்தில் இப்படியொரு கோர விபத்து நடந்தது. கவலை அளிக்கிறது என்று அந்த உள்ளூர் நபர் சொன்னார். क्या कहेंगे, ये हादसा हुआ आपने खुद देखा है? आंखों से देखा है। बहुत दुख भरी दर्द भरी घटना है। ये हमने देखा कि एरोप्लेन जब नीचे आया था ऐसा लग रहा था उसका क्रैश हो जाएगा ऐसा हम सोच रहे थे, तभी क्रैश हो गया। हम देखे कि हमें लगा नहीं क्रैश हो गया है, लेकिन एयर ट्रैप पे उतरेगा ऐसा लगा, उतर रहा है, लेकिन क्रैश हुआ और उसके बाद स्फोट हो गया उसका ज़बरदस्त। स्फोट होने के बाद वो हम देखने आए, पहले देखा तो उसको आग लगी थी पूरे प्लेन को, और उसके बाद 4-5 स्फोट हो गया विमान में उसका, और उसके बाद बहुत लोग आ गए और उसने निकालने की कोशिश की, लेकिन बड़ी आग लगी, उसके कारण कोई मदद नहीं कर सकता। लेकिन सब आ गए। तब बाद में उसको उसमें अजीत दादा था। ये हमारे लिए बहुत शौक की बात में है, ये हमें बता नहीं सकते हम बात में ऐसा, लेकिन हमने देखा है कि पायलट ने भी ट्राई किया होगा कि लैंडिंग करने का, लेकिन लैंडिंग हुआ नहीं है। ये बहुत शौक वाली घटना है। हमने देखा पूरा एक नीचे आ रहा था, ट्रैप पे आ रहा था, ट्रैप के नजदीक 100 फुट से नजदीक आके गिर गया है। இதற்கிடையே விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி நெஞ்சை பதற வைத்தது. விமானம் தரையில் மோதி நொறுங்கும் காட்சியும் தீப்பிழம்பு உயர எழும் காட்சியும் அதில் பதிவாகி இருந்தது. அஜித் பவார் பயணம் செய்தது டில்லியைச் சேர்ந்த VSR வெஞ்சர்ஸ் என்ற வாடகை விமான நிறுவனம். இது இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்று. அஜித் பவார் பயணம் செய்த விமானம் 8 இருக்கைகள் கொண்ட பாம்பற்றியர் லியர்ஜெட் 45 என்ற சிறிய ரக ஜெட் விமானமாகும். இது 2010இல் தயாரிக்கப்பட்டது. இது இரட்டை என்ஜின் விமானம். அதிவேகம், எரிபொருளை சிக்கனப்படுத்தும் தன்மை மற்றும் அதிக உயரத்தில் பறக்கும் ஆற்றலுக்காக இந்த விமானம் பெயர் பெற்றது. மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகம் வரை எகிரும். 3000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்க ஏற்றது. அஜித் பவார் பயணம் செய்த விமானம் இதற்கு முன்பு விபத்தில் சிக்கிய வரலாறு இல்லை. அதே நேரம் இதே ரகத்தைச் சேர்ந்த இன்னொரு விமானம் 2023இல் விபத்தில் சிக்கியிருக்கிறது. விசாகப்பட்டினத்திலிருந்து மும்பை நோக்கி அந்த விமானம் பறந்தது. தரையிறங்க வேண்டிய நேரத்தில் மும்பையில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் ரன்வேயில் தரையிறங்கிய விமானம் தாறுமாறாக சென்று 2 துண்டாக உடைந்தது. நல்ல வேளையாக விமானம் உடனடியாக தீப்பிடிக்கவில்லை. 2 துண்டாக நொறுங்கியதும் உள்ளே இருந்த பயணிகள் 8 பேரும் காயங்களுடன் வெளியேறினர். உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதுவும் மோசமான வானிலையால் தான் நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது.